எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டு கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி பெயிண்ட் பேலட் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் வேஸ்ட்டாக இருந்த ஒரு கேலண்டர் அட்டையை எடுத்திருக்கேன். இந்த கேலண்டர் அட்டையில் நாம் ஃபஸ்ட்டு பெயிண்ட் பேலட்டோட ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட வேஸ்ட்டான கேலண்டர் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா கார்ட்போர்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேலண்டர் அட்டை கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், பட் நாம் பெரிய சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பெயிண்ட் பேலட் எடுத்திருக்கேன். அதோட சைஸ்க்கு நான் வரைஞ்சிக்கிறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த மாதிரி பெயிண்ட் பேலட் இல்லை அப்படின்னா, சைஸ் எடுத்துக்கிறதுக்கு இல்லை அப்படின்னா, நீங்கள் உங்களோட கையாலேயே உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய சிசராக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இங்கே நடுவில் நம்ம கை பிடிக்கிறதுக்கெலாம் இருக்கும்ல பெயிண்ட் பேலட்டில், அதையுமே நான் பென்சிலால் வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன சின்னதாக கொஞ்சம் கேப்ஸ், கொஞ்சம் குட்டி குட்டி பாக்ஸ் மாதிரி குங்குமம் அதெல்லாம் இருக்கும்ல, அதோட சின்ன சின்ன பாக்ஸ்லாம் என்கிட்ட நிறையா இருந்தது. அதை எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு 7-8 எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம இதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போவே நீங்கள் அரேஞ்ச் பண்ணக்கூடாது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு இப்போ வச்சு காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச ஷேப்பில் நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வச்சுட்டேன். நான் இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கை பிடிப்போம்ல, அங்கே பென்சிலில் வரைஞ்சிருக்கோம். அதுக்கு பக்கத்தில் வைக்காதீங்க. அப்போ நமக்கு கை பிடிக்கும்போது நமக்கு டிஸ்டர்பாக இருக்கும். இப்போது இதுக்கு மேலே நம்ம பேப்பர்லாம் ஒட்டிக்க போகிறோம். பேப்பர் ஒட்டிட்டு இதுக்கு மேலே ஓஹெச்பி ஷீட் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஒருவேளை உங்கள்கிட்ட ஓஹெச்பி ஷீட் இல்லைன்னா நீங்கள் பெரிய சைஸில் செலோ டேப் இருக்குல்ல, அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கை பிடிக்கிறது இருக்குல்ல, அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட்டு காம்பஸ் வச்சு அதுக்கு மேலே பென்சில் ஷேடிங் கொடுத்ததுக்கு மேலே காம்பஸ் வச்சு மேலே லைட்டாக காம்பஸ் வச்சு அப்படியே மேலே ஒரு லைன் மாதிரி கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு மேலே இருக்க பேப்பர் மட்டும் அப்படியே பிஞ்சிட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் அதில் மட்டும் அப்படியே லைட்டாக ஓட்டை போடுற மாதிரி அந்த லைன்லலாம் பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு ஈஸியாக மேலே இருக்கிற பார்ட் வந்துடும். ஸோ நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாகவே இந்த பேப்பர் கட்டரில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் கொஞ்சம் ஓட்டை போட்டிருக்கேன். இப்போ நான் பேப்பர் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். நமக்கு ஸ்டார்டிங்க்கு அந்த இடத்துல நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால தான் அப்படி நான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இது கட் பண்ணுறப்போ இந்த மாதிரி பாதி கட் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி நம்ம காம்பஸில் வச்சு இந்த மேலே ட்ரேஸ் கொடுத்தனால நம்மளுக்கு அது தானாக கழண்டு வந்துடும், மேலே இருக்கிற பேப்பர் மட்டும். ஸோ உங்களுக்கு அந்த ஷேப் பார்த்து கட் பண்ணுறதுக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நான் அதை பிரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா பேப்பர் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் பிரித்து எடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு அப்படியே அந்த ஷேப் அழகாக தெரிஞ்சுது. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதை பார்த்து ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். அண்ட் பார்த்திங்கன்னா நான் ஃபுல் கேலண்டரில் இருக்கிற அந்த மேலே இருக்கிற அந்த பேப்பருமே எடுத்துட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் பிஞ்சிட்டு வந்துருச்சு. கார்னர்ஸ்லலாம் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. அதனால ஃபுல்லாகவே பிரித்து எடுத்துட்டேன். இப்போ நடுவுலையும் ஹேண்டு
பிடிப்போம்ல அதை வந்து அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளேடில் கட் பண்ணிவிட்டு ஹாஃப் வந்து கட் பண்ணிவிட்டு மிச்சதெல்லாம் நான் கொஞ்சம் சிசரில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இப்படி தாங்க நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கும். பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் இப்போவே கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கலாம். இப்போது இது வந்து நமக்கு வந்துட்டு இந்த ஷேப் தாங்க. இதுக்கு மேலே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு A4 ஷீட் வந்து ஒட்டிக்க போகிறோம். நீங்கள் வந்து A4 ஷீட் ஒட்டலாம், இல்லைன்னா ஒயிட் பேப்பர் ஏதாவது, இல்லைன்னா கலர் பேப்பர் கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். எது வேணுமோ நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. இது ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து நான் ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அது மேலே வச்சு பார்க்குறேன். ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ அதை பின்னாடி திருப்பிட்டு அப்படியே வந்து நீங்கள் வந்துட்டு பென்சில் வந்துட்டு அப்படியே அந்த பெயிண்ட் பேலட்டோட சைஸ்க்கே அப்படியே வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பென்சில் வந்து வரைஞ்சி அந்த பேப்பர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நடுவில் கை பிடிக்கிறது இருக்குல்ல, அதுவுமே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு பென் யூஸ் பண்ணி இதை ஃபுல்லாக வந்து ட்ரேஸ் எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்களா? இந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்துகிட்டு இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணிவிட்டேன். இங்கே நடுவில் இருக்கிறத வந்து பேப்பர் கட்டர் யூஸ் பண்ணி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் கட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வச்சு பார்க்குறேன் கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ இது வந்து ஓகே, கரெக்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இப்போது இதுக்கு மேலே ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நான் க்ளூ யூஸ் பண்ணி இதுக்கு மேலே வந்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். க்ளூ, ஒயிட் க்ளூ எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஃபெவிகால் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ஒட்டிக்கலாம். நமக்கு வந்து இந்த பெயிண்ட் பேலட் பார்த்திங்கன்னா தண்ணியில் கூட வந்துட்டு இது வந்து ஊறாது. அதுக்கு நம்ம வந்து ஸ்டெப்ஸ்லாம் வந்து பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா நம்ம வந்து செலோ டேப், OHP ஷீட் அதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஃபுல்லாக வந்து கவர் பண்ண போகிறோம். அதெல்லாம் வந்து வாட்டர் ப்ரூஃப் அப்படிங்கிறதுனால நமக்கு தண்ணியில் கூட நம்ம வந்து பெயிண்ட் வாஷ் பண்ணும்போது நமக்கு வந்து ஊறாது. இந்த கார்ட்போர்ட் அல்லது இந்த கேலண்டர் அட்டை எதுவுமே வந்து ஊறாது. நமக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால தான் உங்களுக்கும் இந்த ஐடியாவை ஷேர் பண்ணணுன்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கு மேலே அந்த ஒயிட் பேப்பர் நான் ஒட்டிட்டேன். இப்போ இதுக்கும் மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் ஒரு OHP ஷீட் எடுத்திருக்கேங்க. OHP ஷீட், டிரான்ஸ்பரண்ட் ஷீட் சொல்லுவாங்களே, அது வந்து எடுத்திருக்கேன். ஒரு வேளை உங்கள்கிட்ட இந்த மாதிரி OHP ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து செலோ டேப் இருக்குல்ல, அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸு, அந்த பெரிய சைஸ் செலோ டேப்பை எடுத்து கூட நீங்கள் ஃபுல்லாக வந்து இதுக்கு மேலே ஒட்டிக்கலாம். என்கிட்ட வந்து OHP ஷீட் இருந்தனால OHP ஷீட்டை ஃபுல்லாக இந்த A4 ஷீட் ஒட்டியிருக்கோம்ல அதுக்கு மேலே நான் வந்து ஒட்டிக்க போகிறேன். இதுவுமே நான் வந்து ஒட்டிட்டு சைடில் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறமா நடுவில் நம்ம ஹேண்டு பிடிக்கிறதுக்கு இருக்குல்ல, அதையுமே வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அது ஒட்டினதுக்கப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து மார்க்கரில் வந்து அதோட சைஸை எடுத்து கூட அப்படியே நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட ஒட்டிக்கலாம். இதையுமே வந்துட்டு நீங்கள் சாதாரண ஃபெவிகால் யூஸ் பண்ணியே ஒட்டிக்கலாம். சாதாரண ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டினாலே இது வந்து ஒட்டிக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஒட்டிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இந்த மாதிரி கேப்ஸ்லாம் வந்து வச்சு பார்த்துருக்கேன். இப்போது ஒரு கேப், இப்போ நான் இந்த கேப்பையுமே இது மேலே வந்து ஒட்டிக்க போகிறேன். எல்லா கேப்ஸையும் ஒட்டிக்க போகிறேன். ஸோ க்ளூ யூஸ் பண்ணி நான் கேப்பை இந்த குட்டி பாக்ஸ்லாம் ஒட்டிக்கினேன். வெறும் க்ளூவே நமக்கு போதும். ஒரு வேளை உங்களுக்கு சீக்கிரமாகவே ஒட்டணும், உங்களுக்கு இப்போவே தேவைப்படுது இந்த பெயிண்ட் பேலட் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபெவிபாண்ட் அல்லது க்ளூகன் எது வேணாலும் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நான் ஜஸ்ட் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். பட் நீங்கள் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் இது வந்து யூஸ் பண்ண முடியும், ஃபெவிகால் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா. இப்போ இதே மாதிரி நான் எல்லாமே வந்து ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நான் இப்போ எல்லாமே வந்து ஒட்டிட்டேன், ட்ரையுமே வந்து ஆயிடுச்சு. இப்போ ஈஸியாக நம்ம பிடிச்சி நம்மளோட பெயிண்ட் பேலட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இன்னொரு ஸ்டெப்பும் இருக்குது. என்னென்னா, இதோட கார்னர்ஸ்லலாம் நாம் வந்துட்டு செலோ டேப் இருக்குல்ல, சின்ன சைஸ் செலோ டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து ஒட்டிக்க போகிறோம். அவ்வளோதான். அப்போ ஹேண்ட் கூட, அதனால் அது வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். நான் வந்து இதோட பேக் சைடில் ஃபுல்லாக வந்து கொரியர் டேப் போட்டு கவர் பண்ணிவிட்டு, இதோட சைட்ஸ்லலாம் செலோ டேப் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதோட ஹேண்டு பிடிக்கிற இடத்துலையுமே இந்த இடத்துல ஃபுல்லாக செலோ டேப் போட்டு கவர் பண்ணிட்டேன். அவ்வளோதான். நீங்களும் அதை கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.